ஓம் வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். என்னை தேடி யாரும் வரலையே, என் கஷ்டத்தை பார்க்க யாரும் இல்லையேன்னு நீ கலங்கின ஒவ்வொரு நொடியும் நான் உன் கூட தான் இருந்தேன். இப்போ நானே உன்னை தேடி வந்துட்டேன். நீ செஞ்ச கர்ம வினைகள் எல்லாம் அழுது அழுது கரைஞ்சு போச்சு கண்ணே. உன் கண்ணீரில் அத்தனை பாரமும் கரைஞ்சு போயிடுச்சு. அந்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்துட்டதால தான் இப்போ உனக்கான பலனை உன் கைகளில் கொடுக்க உன் அம்மா நான் ஓடி வந்திருக்கேன். என் மேல நம்பிக்கை வச்சு முழுசா இதை கேளு. தவற விட்டு விட்டு பின் அழுவதில் பயனில்லை. ஏன் இன்னும் பழைய கவலைகளை நினைச்சு உன்னை நீயே வருத்தி கொண்டுள்ளாய்? குழந்தையே, உன் கடந்த காலம் முடிஞ்சு போன அத்தியாயம். நடந்து முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே என் செல்வமே. அந்த கவலை உன் வாழ்க்கையை ஆளவிடாதே. அது இனிமேல் உன்னை ஆளக்கூடாது. அந்த அத்தியாயத்தை மெதுவா மூடிவை. இனி நடக்க போகிறது எல்லாம் உனக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். உலகத்தை பார்த்து பயப்படாதே என் செல்வமே. உன்கிட்ட வசதியும் புகழும் இருந்தப்ப உன்னை சுத்தி நின்னவங்க எல்லாம் நீ கொஞ்சம் சோர்ந்து போன உடனே உன் முகத்தை கூட பார்க்காம ஓடிட்டாங்கல்ல. இதுதான் நிஜம். உண்மையில்லாத மனுஷங்க வாழ்ற இந்த கலியுகத்துல நீ யாரையும் கண்மூடித்தனமா நம்பி ஏமாற வேண்டாம். யாரு உன்னை விட்டு போனாலும், யாரு உன்னை தப்பா பேசினாலும் உன் அம்மா நான் உன் கூடவே தான் இருப்பேன். யாரும் இல்லையேன்னு நீ நினைக்கிற அந்த இடத்துல ஓ நிழலா இருப்பேன். மற்றவர்கள் விடும் சாபத்தை நினைத்து கவலைப்படாதே. அவர்கள் சொல்வது பலிக்கும் அளவிற்கு இந்த உலகத்தில் யாரும் உத்தமர்கள் இல்லை. மற்றவங்க வார்த்தையாலோ சாபத்தாலோ உன்னை அசைக்க முடியாது. ஏன்னா நீ என் பிள்ளை. உன் அம்மா நான் இருக்கிறேன் உனக்காக. என் அன்பு குழந்தையே, என்னை பார்த்ததும் ஏன் உன் கண்கள் கலங்குது? உன் மனசுக்குள்ள ஒரு முள் மாதிரி ஏதோ ஒன்று குத்திக்கிட்டு இருக்குல்ல. உன்னை அவமானப்படுத்தினவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் உன் இதயத்தை ரணப்படுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். என் குழந்தையே, அவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான். ஆனா நீ அதை மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிட்டு குளிக்கும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது உன்னை நீ சித்திரவதை செஞ்சுக்கிற. அவன் ஏன் அப்படி சொன்னான்னு நீ கேட்கிற கேள்வியும் என் காதுல விழுது. அந்த வார்த்தைக்கு இத்தனை சக்தி கொடுத்தது யாரு? அவனா? இல்லை என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற நீயா? இனி அந்த பாரத்தை என்கிட்ட விட்டுடு. இந்த நொடியிலிருந்தே எல்லாம் மாறும் செல்வமே. உன்னை அவமானப்படுத்துறவன் உன்னை ஜெயிக்க வரல, அவன் உன்னை உடைக்க வருகிறான். அவன் எதிர்பார்க்கிறது உன் கோபத்தை தான். நீ கத்தணும், அழணும்னு அவன் நினைக்கிறான். ஆனா நீ அமைதியா நிமிர்ந்து நின்னாலே அவனுக்குள்ள நடுக்கம் ஆரம்பிக்கும். மௌனம் பலவீனம் அல்ல, அது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கிற உச்சகட்ட ஆயுதம் என்று நான் கூறியது நினைவிருக்கிறதல்லவா? நீ பதில் சொல்லாம என் மேல நம்பிக்கை வச்சு தலை நிமிர்ந்து நில். அவனை நம்மால அசைக்கவே முடியலையேன்னு அவன் உள்ளுக்குள்ள பயப்படணும். இது வெறும் அமைதி இல்லை, இது உன்னோட அதிகாரம். உனக்கு தீங்கு செஞ்சவங்களை நீ பழிவாங்க துடிக்காதே. அவமானத்துக்கு உண்மையான பதில் கோபமில்லை, உன்னுடைய உயர்வு மட்டும்தான். நீ வளர வளர உன்னை இகழ்ந்தவர்களின் குரல் தானா தேயும். உன் உயரம் அதிகமானால் உன் நிழல் கூட உன் எதிரியை மூடிவிடும். நான் உன் கூடவே இருக்கேன். உன் உழைப்பு பேசட்டும், உன் முன்னேற்றம் பதில் சொல்லட்டும். நீ உயர ஆரம்பிச்ச அந்த நொடியிலே இருந்தே அவர்களுடைய ஆட்டம் முடிஞ்சிடும். அவர்கள் உன் முன்னாடி வார்த்தை இல்லாமல் தலை குனிந்து நிற்பார்கள். அதுதான் நான் உனக்கு தரும் வெற்றி. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் இந்த 5 விஷயங்களை மறக்காதே. மனதை அமைதியாக வை. அவர்கள் பேசும்போது நீ அமைதியா மூச்சை இழுத்து விட்டு என் முகத்தை நினைச்சுக்கோ. நான் உன் கூடவே இருக்கிறேன். 2வது, சொல்லில் இல்லை, செயலில் காட்டு. உன் மதிப்பை வாயால் சொல்லாதே. உன் வெற்றியால் உலகத்தையே திரும்பி பார்க்க நான் வைப்பேன். உன் நேரத்தையும் ஆற்றலையும் மதிக்காதவர்களிடம் தூரமாய் இரு. எல்லோருக்கும் எப்போதும் கிடைப்பவனாய் இருக்காதே. உன்னோட நேரமும் அன்பும் அமைதியானவர்களுக்கு மட்டும் கொடு. எல்லோருக்கும் உன் காரணங்களை சொல்ல வேண்டாம். ஏன் எப்படின்னு கேட்கிறவர்களுக்கு உன் முடிவை மட்டும் சொல், காரணம் சொல்லாதே. என்னை நம்பு. உன் தலைவிதியை மாற்ற நான் இருக்கிறேன். இனி நேர்மையா உன் கடமையை செய். இனி நான் சொல்வதை மட்டும் செய், மற்றதை எண்ணாதே. என் வார்த்தைகள் தான் வழிகாட்டும், அதை மட்டும் பின்பற்று. யாராவது உன்னை இழிவா பேசினா
கோவப்படாதே. உன் வேலையில் மட்டும் கவனம் வை. நீ மாறுறத நீயே உணர்வாய். உன் மனசுல இருக்கிற பாரத்தை என்கிட்ட இறக்கி வச்சுட்டு நிம்மதியா தூங்கு. இன்று இரவுடன் உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் நான் உடைத்து எறிந்துவிடப் போகிறேன். நாளை பிறக்கும் பொழுது உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் தருகிறேன். அந்த செய்தியை நினைத்து நீ ஆச்சரியப்படுவாய். சந்தோஷத்தில் திகைத்து நின்று பார்ப்பாய். என் செல்வமே, நீ தனியா இல்ல. உன் நிழலா, உன் மூச்சா, உன் அம்மாவா, நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன். இது உன் தோல்விக்கு வைக்கிற முற்றுப்புள்ளி இல்ல. இது உன் மகத்தான வாழ்வுக்கு நான் போடுற பிள்ளையார் சுழி. வாழ்க வளமுடன். உன் வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். மங்களம் உண்டாகட்டும். குழந்தையே, நான் சொன்ன விஷயங்கள் உன் மனசுல ஒரு தெளிவை கொடுத்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா உன் மனசு இன்னும் ஏதோ ஒரு பழைய கயிற்றால பிணைக்கப்பட்டிருப்பது போல தெரியுதே. கஷ்டப்பட்டு உன் கர்ம வினைகளை எல்லாம் அழுது தீர்த்து விட்டாய். இப்போ நீ ஒரு காலியான பாத்திரம் போல் இருக்கிறாய். ஒரு காலியான பாத்திரத்தில் தான் என்னால புதுசா சந்தோஷத்தை நிரப்ப முடியும். பழைய குப்பைகளை, அதாவது அந்த பழைய அவமானங்களையும் வலிகளையும் இன்னும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா நான் கொடுக்கிற புதிய ஆசீர்வாதத்தை உன்னால் ஏத்துக்கவே முடியாது. அதனாலதான் இப்போவே இந்த நொடியே அந்த பழைய நினைவுகளை ஒரு கசங்கிய பேப்பர் மாதிரி சுருட்டி தூர போற்று. உன் அம்மா நான் உனக்கு புது வாழ்வை எழுத போகிறேன். தங்கமே, உன்னை அவமானப்படுத்தினவங்களுக்கும் உன்னை தப்பா பேசினவங்களுக்கும் நீ நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? அவங்க தான் உனக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தை தட்டி எழுப்புனாங்க. அவங்க அந்த வார்த்தையை சொல்லலைன்னா நீ இன்னும் அதே இடத்துல தான் இருந்திருப்பாய். அவங்க உன்னை நோக்கி வீசின அந்த ஒவ்வொரு அவமான கல்லையும் எடுத்து ஒரு படிக்கட்டா மாத்து. அந்த படிகள் மீது ஏறி நீ மேல வரும்போது உன்னை அண்ணாந்து பார்த்து அவங்க ஆச்சரியப்படணும். நீ பழி வாங்க போறது சண்டையால இல்ல, உன் வளர்ச்சியால. அவங்க முன்னாடி நீ கம்பீரமா நின்னு கனிவா ஒரு புன்னகை செய்யும் போது வர்ற அந்த வெறி இருக்கே, அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. உன் எதிரிகள் தான் உன்னுடைய உண்மையான பயிற்சியாளர்கள். அவர்களை நினைச்சு பயப்படாதே. அவங்க உன்னை உயர்த்த வந்த ஏணிகள்னு நினைச்சுக்கோ. நீ பல நேரங்கள்ல என்கிட்ட கேட்டிருக்க, ஏம்மா எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைன்னு. குழந்தையே, சிற்பத்தை செதுக்கும் போது உளிப்படுற ஒவ்வொரு அடியும் சிலைக்கு வலிக்கும். ஆனா அந்த வலியை தாங்கினாதான் அது சிலையாகி கருவறைக்கு வரும். நீயும் இப்போ செதுக்கப்பட்டு இருக்கிறாய். இனி வரும் காலங்கள்ல நீ எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. நான் உனக்கு ஏற்கனவே ஒரு பெரிய திட்டத்தை தயார் செய்து வச்சுட்டேன். இப்போ நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் உன் நன்மைக்காகத்தான். உன்னை விட்டு போனவங்க எல்லாம் உனக்கு தகுதியற்றவங்கன்னு நான் விலக்கி வச்சிருக்கேன். இனி உன் வாழ்க்கையில் சேர போறவங்க எல்லோரும் உன்னை மதிக்கிறவங்களா இருப்பாங்க. இது உன் அம்மாவின் கணக்கு. இதுல தப்பே நடக்காது. என் கண்ணே, வாழ்க்கையில செல்வம்னா வெறும் பணம் மட்டும் இல்லை. நிம்மதி, அன்பு, மற்றவங்களுக்கு உதவுற அந்த மனப்பக்குவமும் தான் உண்மையான செல்வம். உன்கிட்ட இருக்கிற அந்த ஈரமான மனசை மட்டும் எப்போதும் மாத்திக்காதே. உலகம் எவ்வளவு கல்லா மாறினாலும் நீ அன்பாகவே இரு. உன் குடும்பத்தை வழிநடத்துற பொறுப்பை என்கிட்ட விடு. உன் பிள்ளைகளோட எதிர்காலம், உன் ஆரோக்கியம், உன் நிம்மதி எல்லாமே என் பொறுப்பு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எல்லாம் அம்மா பார்த்துப்பாங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட உன் கடமையை செய். நீ நடக்கிற பாதையில முட்கள் இருந்தா நான் உன் பாதங்களுக்கு கவசமா இருப்பேன். நீ தடுமாறும் போது நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். இன்னைக்கு இரவு நீ தூங்க போகும்போது உன் கவலைகள் எல்லாத்தையும் என் பாதத்துல ஒரு மூட்டையா கட்டி வச்சுட்டு தூங்கு. நாளைக்கு காலையில நீ விழிக்கும் போது ஒரு புது மனிதனா புது தெம்போட எழுந்திருப்பாய். உன்னை சுத்தி இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் காணாமல் போகும். உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கேன். காலம் கனியும் போது உனக்கான எல்லாம் உன்னை தேடி வரும். நீ தனி ஆள் இல்லை. உன் மூச்சாகவே நான் உன் கூட இருக்கேன். கலங்காதே, முன்னேறி செல். இது உன் அம்மாவின் வாக்கு. இது சத்தியம். வாழ்க வளமுடன்.